இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜமாத், அதாவது ஒரு கூட்டாக சேர்ந்திருப்பது. புரியுதா? இப்போ கூட்டாக சேர்ந்துருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தனிமையாக நம்ம இருக்கும்போது, ஒரு ஃபேமிலி இருக்க, தனிமைனா தனி ஆள் இல்லை, ஃபேமிலினே வச்சுக்கோ. ஃபேமிலி தான் ஒரு தனி ஃபேமிலியாக நீ இருக்கிற. ஒரு ஆம்பளை, அவன் தான் தீனை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான். மனைவி தீனில் வீக்கு, அம்மா தீனில் வீக்கு, சகோதரன் சகோதரியெல்லாம் தீனில் வீக்கு. டெய்லி போராட்டமாக இருக்கும். ஏதோ ஒரு ப்ரெஷரில் ஒரு நாளில் என்ன பண்ணுவோம், சிப்போ ரொம்ப நச்சுன்னு 5 பேர் சேர்ந்து நீ போட்டு ரொம்ப அட்டாக் பண்ணுறீங்க, பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து தீனுக்கு மாற்றமாக ஒரு காரியம் பண்ண வச்சிட்டாங்க. இதே இந்த ஜமாத்து தொடர்பு இருந்ததுன்னா, நண்பர்களுடைய தொடர்பு கரெக்டாக இருந்ததுன்னா, அவங்க சுட்டி காமிப்பாங்க, அவங்க பக்கபலமாக நிற்பாங்க. ஃபேமிலி நிற்கலன்னு நாங்கள் நிற்கிறோம், நீ தைரியமாக எதிர்த்து பண்ணு, இது அல்லாவுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் நீ இப்படி பண்ணிடாத, நீ இவ்வளோ நல்லவனாச்ச, நீ எப்படி இவங்க பேச்சுக்கு வழி கேட்கலாம், நாங்கள் உன் வீட்டில் பேசுகிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால் எப்போவுமே ஜமாத்தாக கூட்டாக இருக்கணும். தனித்து ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடாது, 2-3 ஃபேமிலி சேர்ந்து இருக்கணும். இது அதோடைய பெனிஃபிட் இப்படி இருக்கணும். அதே மாதிரி நண்பர்கள்லாம் எப்படி இருக்கணும், அதுவும் இதில் வழிகாட்டுதல் இருக்குது. ஒரு நண்பன்னா எப்படி இருக்கணும், தவறான பாதைக்கு போனால் சரியான பாதைக்கு கூப்பிடணும். இவன் சரியான பாதைக்கு போனால் தவறான பாதைக்கு கூப்பிட்ற நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து சுற்றவே கூடாது. புரியுதா? ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான், ஒருத்தன் இது பண்ணுறான் அது பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவன் மூழ்கி போயிட்டான், அட்வைஸ் பண்ணால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, அந்த லெவல் தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது சேஃப் கிடையாது. அப்போ இதில் இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த அளவுக்கு இப்போ அந்த ஆர்குமெண்ட் போயிடுச்சுன்னா, இவங்கள மென்டலுங்கிற லெவலுக்கு குரான் இப்போ சொல்லிடுச்சு. எந்த அளவுக்கு, பைத்தியக்காரங்களை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கிறவங்கள நாசமாக போங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. அப்போ நீங்கள் பைத்தியக்காரங்க. அப்போ குறைஷிகளுக்கு எவ்வளோ பெரிய இன்சல்ட் இது, புரியுதா? இவங்க பெரிய புத்திசாலி அது இதுன்னு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் இவங்களை போட்டு கிழிச்சு டாராக தொங்க விட்டு எதுவும் பேச முடியாது. சேலஞ்சு பண்ணால் என்ன ஆயிரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெர்சஸ் குறைஷி பிரச்சனை வராது, அல்லாஹ் வெர்சஸ் குறைஷி ஆயிரும். அல்லாஹ் வெர்சஸ் குறைஷி ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ, கதை கந்தலாயிரும். இவங்களுக்கு அது நல்லா தெரியும், ரசூலுல்லாவுக்கு பேக்கப்பில் அல்லாஹ் தான் இருக்காங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ரசூலுல்லாவை சீன்ற அளவுக்கு அல்லாஹ் சீனல. இல்லைன்னா இந்த குரானில் இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் அவங்க நுரண்டு பேசியிருந்தாங்க, காலையில் வீட்டில் அவங்க அப்படியே சமாதியாக இருந்திருப்பாங்க, அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்கிடும்.